நீங்க என்னைக்காவது உங்க வீட்டுல உட்காந்துருக்கும் போது என்னடா மாறி இருக்கே, மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா, அப்பதான் நீங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க உங்களுக்கு போர் அடிக்குதுன்ட்டு. யாருக்காவது போர் அடிக்கிறது பிடிக்குமா? எனக்கு பிடிக்காது, உங்களுக்கு பிடிக்காது, யாருக்குமே பிடிக்காது போர் அடிக்கிறது. இப்ப பார்த்தா ஜாலியா அப்படியே சர்ப்ரைஸ்டா அப்படியே சந்தோஷமா இருக்கிறதா எல்லாருக்குமே பிடிக்கும். வாழ்க்கையோட போயிட்டு நம்மள. என்னோட பேர் சாம். வணக்கம். நம்ம நீ வீடியோல பார்க்க போறது போர்டம். முதல்ல போரிங்கா இருக்கிறதுனா என்ன, போர்டம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்த நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க, அந்த விஷயத்த திடீர்னு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு, அதனால பண்றதுக்கே அர்த்தமே இல்ல, பிடிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு கட்டாயத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, அப்பதான் நீங்க போரிங்கா ஃபீல் ஆகுறீங்கன்னு அர்த்தம். இன்னொன்னு உங்க மூளை வந்து போரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த காமிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு வேற ஏதாவது விஷயம் புதுசா தேவை. நீ பண்ற விஷயம் வந்து மறுபடியும் பண்றதுக்கா, இதே பார்த்து பார்த்து எனக்கு சகிச்சு போச்சு, வேற ஏதாவது காமி அப்படின்னு சொல்லிட்டு உங்க மூளை சொல்றதுதான் உனக்கு போர் அடிக்கிறதுக்கு காரணமே. இது முக்கியமா எப்பதான் நடக்கும், மேக்ஸிமம் எப்பதான் நடக்கும், நீ ஒரே விஷயத்த டெய்லிக்கும் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்பதான் போர் அடிக்கும். சம்டைம்ஸ் நிறைய தடவை பாத்தீங்கன்னா நீங்க பல்வலிக்கிட்டு இருப்பீங்க டெய்லிக்கும், ஒரு நாள் பல்வலகத்துக்கே போர் அடிக்கும். ஏன்னா நீங்க ஒரே மாதிரி தான் பல்வலிக்கிட்டு இருப்பீங்க டெய்லிக்கும். அதனால அது மறுபடியும் பார்க்கும்போது உங்களுக்கு டெய்லிக்கே தான் பண்ணிட்டு இருக்கா, எதுக்கு நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வலக்கிறது கூட போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். சரி, நம்மளுக்கு போர் அடிச்சா நம்ம குட்டி பசங்களா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் தெரியுமா? வெளில பசங்க கூட ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பேசிட்டு இருந்தோம். வீட்டுக்குள்ள இருக்க போர் அடிச்சதுன்னா வெளில போய் உட்காந்து ஜாலியா என்னமோ விளையாண்டு இருந்தோம், சுத்திட்டு இருந்தோம். முக்கியமா நம்ம பயன்படுத்துற விஷயம் என்ன தெரியுமா? இமேஜினேஷன். நம்ம கற்பனை சக்தியை வந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம். நம்ம குட்டி பசங்களா இருக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, நம்ம போர் அடிக்கும் போது நம்மளோட இமேஜினேஷன் பயன்படுத்தி நம்ம இல்லாத இடத்துக்கு போற மாதிரி, இல்ல போகாத இடத்துக்கு போற மாதிரி, இல்ல நம்ம நடக்காத விஷயம் நடந்த மாதிரி, இல்ல வருங்காலத்துல நடக்க போறது இப்ப இமேஜின் பண்ண மாதிரி, அதெல்லாம் நம்ம பயங்கரமா இமேஜினேஷன் பண்ணி பயன்படுத்துவோம். நானும் சின்ன வயசுல பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எப்பெல்லாம் வீட்டுல போர் அடிக்குதோ அப்பெல்லாம் வந்து எங்க வீடு சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். எங்க வீட்டு ஃபேன் வந்து அழுக்கா இருக்குமா, அதோட தொடக்க ஆரம்பிச்சிருவேன். எப்பெல்லாம் போர் அடிக்குது இதெல்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்ப சில மக்களுக்கு வந்து இந்த பழக்கம் இருந்துச்சு. போர் அடிச்சா வச்சுக்கோங்களேன், கதை புக் படிக்க ஆரம்பிப்பாங்க, இல்ல கடி ஜோக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிப்பாங்க. இல்ல எதுவுமே பண்ண பிடிக்கலையே அப்ப என்ன பண்ணுவோம், நான்லாம் போர் அடிச்சதுன்னா குப்பை அடிச்சு படுத்து தூங்கிடுவேன். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? போர் அடிச்சதுனாலே நம்ம போன் எடுத்து இன்ஸ்டாகிராம் எடுத்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறோம். இது ஒரு டைம் லூப் மாதிரி போயிட்டு இருக்கும் தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போர் அடிக்குது, போன் எடுக்கிறேன், ஸ்க்ரோல் பண்றது போர் அடிக்குது, மறுபடியும் போர் அடிக்கிறதுனால திரும்பி போன் எடுத்து உள்ள வைக்கிறேன், கொஞ்சம் கழிச்சு போனை உள்ள வச்சது போர் அடிக்குது, மறுபடியும் போன் எடுக்கிறேன். இது ஒரு லூப்ல போயிட்டே இருக்கும். அது இது மறுபடியும் பண்றதுனால உனக்கு ஹேபிட்டா மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு எப்பப்பெல்லாம் போர் அடிக்கிற ஃபீலிங் உனக்கு ஆரம்பிக்குதோ அப்போ போன் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா கை வந்து கைக்குள்ள போயிடும். இப்ப நம்ம என்ன கத்துக்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி நம்ம கூட உட்கார்றதுன்னு கத்துக்க போறோம். புரியலையா? நம்ம கூட எப்படி இருக்கிறதுன்னு கத்துக்க போறோம். சொல்ல போனா இந்த போர் அடிக்கிற விஷயம் வந்து ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் தான். நம்மளுக்கு மனித மூளைக்கு நம்மளுக்கு எல்லாருமே தேவையான விஷயம் தான் அது. அந்த போரிங்னு சொல்ற விஷயம் வந்தா மட்டும்தான் உனக்கு புதுசா விஷயத்தை உருவாக்கணும், புதுசா இதை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்ஜை உருவாக்குறதுக்கு அந்த போரிங் விஷயம் தான் காரணமாவே இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம ஏன் அடிக்கடி போரிங் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம யாரும் வந்து நம்ம கூட இருக்கிறது கிடையாது. நம்ம எக்ஸ்டர்னலா விஷயம் வந்து நம்மளை சந்தோஷப்படுத்தணும், நம்மள ஹாப்பியா வச்சு சொல்ல நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சோசியல் மீடியா இருக்கட்டும், இல்ல வந்து உங்க கூட இருக்க பர்சன்ஸா இருக்கட்டும், எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்க கூட ஒருத்தவங்க இருந்தா மட்டும் சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லிட்டு நீங்க தோண்டிட்டே இருக்கும் போது, திடீர்னு அவங்க வேலையை, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கானா அவனுக்கு வேலை இருக்கும், அவன் தான் போயிடுவான். இப்ப சோசியல் மீடியா போன் இருக்குன்னா போன்ல சார்ஜ் எல்லாம் போயிடும். இப்ப எந்த விஷயமும் அவங்க கூட இல்லாத போது உனக்கு போர் அடிக்கிற மாதிரி ஃபீலிங் வருது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, உங்க கூடயே நீ உட்காந்து நீங்க உங்க கூட பேச ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கண்ண மூடி அமைதியா ஒரு இடத்துல கதவெல்லாம் ஜன்னல்லாம் மூடிட்டு சத்தம் இல்லாம இடத்துல போய் உட்காந்துட்டு, போன் இருக்கக்கூடாது, பாட்டு கேட்கக்கூடாது, எதுவுமே கேட்கக்கூடாது. ஆனா நீங்க இடத்துல உட்காந்துக்கிட்டு உங்க மனசுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்கும், அந்த வாய்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. நீங்க கேட்கிற கேள்விக்கு அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். இந்த மாதிரி உங்க கூட நீங்க பேச கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள நிறைய கிரியேட்டிவான விஷயங்களும் உருவாகும். முதல்ல முக்கியமான விஷயம், பண்ணாத விஷயம் என்ன தெரியுமாங்க? மூளைக்கு வந்து போர் அடிக்கவே டைம் கொடுக்கறது கிடையாது. எப்பப்பெல்லாம் போர் அடிக்குதோ போன் எடுத்து பாக்குறோம், எப்பப்பெல்லாம் போர் அடிக்குதோ பாட்டு கேட்கறோம், எப்பப்பெல்லாம் போர் அடிக்குதோ படம் பார்க்க ஆரம்பிக்கிறோம், எப்பப்பெல்லாம் போர் அடிக்குதோ ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கும். முதல்ல போர் அடிச்சதுன்னா அதுல உட்காந்து ஏன் போர் அடிக்குது, நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கறது, அந்த போர்டத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நீங்களுக்கு போர் அடிக்கும் போது நீங்க போனை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இதுவே நீங்க கொஞ்சம் காலத்துக்கு பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன நீங்க இழப்பீங்க. போக்கஸ் பண்ற எபிலிட்டியே உங்ககிட்ட இருக்காது. ஒரு விஷயத்த கவனமா ஒரு விஷயத்த பண்ண முடியறதே உங்களால பண்ண முடியாம போயிடும். முக்கியமான விஷயம், பேசிக்கா மனுஷனுக்கு தேவையான விஷயம் யோசிக்கிறது. நீங்க அந்த போர் அடிக்கும் போதுலாம் நீங்க போன் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா யோசிக்கிற திறனே உங்கள்கிட்ட போயிடும், நம்மளோட கிரியேட்டிவிட்டி நம்மள்கிட்ட போயிடும். இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா நீங்க உங்களே இழந்துருவீங்க. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். இப்ப உங்ககிட்ட வந்து நீங்க யாருன்னு கேட்டா உங்களுக்கும் ஒரு ஐடென்டிட்டி வச்சிருப்பீங்கல்ல, அதுவே உங்கள்கிட்ட போயிடும். இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, போர் அடிச்சுன்னா போன் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அந்த போன் உங்க கையில இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்ப திடீர்னு போன் உடஞ்சு போச்சு, இல்ல வந்து போன் சார்ஜ் இல்ல, நீங்க யூஸ் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா உனக்கு என்ன பண்ணி பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கோம்? மூளைக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் போன் பார்க்கலாம், போர் அடிக்கும் போதெல்லாம் மூவிஸ் பார்க்கலாம், போர் அடிக்கும் போதெல்லாம் பாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழகி வச்சிருப்ப. திடீர்னு இதெல்லாம் இல்லாத போதுதான் உனக்கு ஆங்ஸைட்டி வருது, டிப்ரெஷன் வருது, இந்த எல்லா கர்மாந்திரம் எல்லாம் மண்டக்குள்ள வருது.
ஏன் திரும்ப இந்த நீங்க போர் அடிக்கும் போது போன் பாக்குறது ரொம்ப மோசமான விஷயம் நான் சொல்றேன். இப்ப நீங்க போர் அடிக்கும் போது ரூம் ஸ்க்ரோலிங் பண்றீங்க வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நீங்க பாக்குறீங்க வச்சுக்கோங்களேன், உங்க மூளை வந்து ஒவ்வொரு 2-3 செகண்டுக்கும் ஆட்டோமேட்டிக்கா சுவிட்ச் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு மூடுக்கும். இதனாலதான் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாளைக்குள்ள இந்த சோசியல் மீடியா கண்டென்ட்டையோ இல்ல ரீல்ஸ்லயோ நீங்க பார்க்காம விட்டீங்கன்னா எதையோ நீங்க லைஃப்ல மிஸ் பண்ற மாதிரி தோணி உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா கண்டென்ட் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாள் காலைல எழுந்த அடுத்த செகண்ட்ல இருந்து நம்ம எடுக்கிற போன் எடுக்கிறதுல இருந்து தூங்குறதுக்கு முன்னாடி போன் வைக்கிற வரைக்கும் ஏகப்பட்ட ஜிபிஎஸ் ஆஃப் கண்டென்ட், ஜிகாபைட்ஸ் ஆஃப் கண்டென்ட் வந்து நம்ம பயன்படுத்தல நமக்கு அறிஞ்சிட்டு இருக்கோம், கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம எந்த விஷயத்தையும் உருவாக்கல. ஒவ்வொரு தடையும் நீ ஒரு விஷயத்த பண்ணும் போது உனக்கு ப்ளஷர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு போர் அடிக்கிறதுனால ஒரு விஷயத்த பாக்குற, சந்தோஷம் கிடைக்குது, டோபமைன் ஹிட் ஆகும். இது எப்பயாவது ஒருத்தர் நடந்தா பிரச்சனை கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து இது அடிக்கடி நடக்கும். ஒவ்வொரு எத்தனை செகண்ட் எடுத்துக்கோங்க, நம்ம முன்னாடியே சொல்றேன் அதை பத்தி. நான் ஒவ்வொரு 30 செகண்டுக்கும் டோபமைன் வந்து ஹிட் ஆகி லோ ஆச்சுன்னா என்ன நடக்கும்ங்க? நீ இப்ப இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பாத்துட்டு இருக்கோம் வச்சுக்கோங்க, உன்னோட ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க, பிசிக் நிறைய வச்சிருக்காங்க, ஒருத்தவங்க அழகா இருக்காங்கன்னா உனக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை வந்து தாண்டவாடும் வந்து. இப்ப நீங்க உங்களை கூட எக்ஸாமின் பண்ணி பாருங்களேன், என்னைக்கு நீங்க கடைசியா போர் அடிக்க வச்சீங்க உங்களை? நம்ம தான் போர் அடிக்க டைமே கொடுக்கறது கிடையாது. இது எப்படி நம்ம பிக்ஸ் பண்ணலாம் கேட்டீங்கன்னா, சிம்பிளான விஷயம். உனக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 5 நிமிஷம் டைமர் வச்சுக்கோ. 5 நிமிஷம் அமைதியா கண்ண மூடி, எந்த பாட்டு சத்தம் எதுவுமே சத்தம் டிஸ்டர்பன்ஸே இல்லாம உன் கூட நீ உட்காரணும். உனக்குள்ள என்னென்ன தாட்ஸ் எல்லாம் விட சொல்லிட்டு ஒன்னொன்னா உட்காந்து கேளு. இல்ல அதுக்கிட்ட நீ கேள்வி கேட்டா பதில் சொல்லும். கேட்கறது கொஞ்சம் கேனத்தனமா தான் இருக்கும், ஆனா அது உண்மையுமே ஒர்க் ஆகும். உன் மூளையை வந்து யோசிக்க விடு. அது பாட்டி என்ன தோணுதோ யோசிக்கிட்டோம், அது தப்போ சரியா பாட்டு யோசிச்சுட்டு இருக்கட்டும். ஏதாவது ஐடியா பிடிச்சிக்கும், அது அந்த ஐடியா டெவலப் பண்ணும். அப்புறம் வந்து உன் கிரியேட்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்கா வளரும். இது பண்ணா மட்டும்தான் உன்னால வந்து உன்னோட கிரியேட்டிவிட்டியா உன்னோட ஃபோக்கஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மேம்படுத்த முடியும். நீ இது பண்ணாம நீ எப்ப பார்த்தாலும் வந்து போர் அடிக்கும் போதெல்லாம் போன் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீ உன்னோட ஃபோக்கஸ் பண்ற எபிலிட்டி, உன் படிக்கிற எபிலிட்டி, இல்ல யோசிக்கிற எபிலிட்டி, எல்லா எபிலிட்டியும் ஒன்னு விட்டு போயிடும். இப்ப நிறைய பசங்க வந்து ஸ்கூல்ல படிக்காம இருக்கிறதுக்கு காரணமும் இதுதான். அந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா பசங்க வந்து படிக்காம இருக்கிறதுக்கு காரணம் ஊர் சுத்திட்டு இருந்தா அதெல்லாம் காரணமா இருக்கும். ஆனா இப்ப இருக்க பசங்க வந்து வீட்டு விட்டு வெளில போறதே கிடையாது, ஆனாலும் படிக்கிறது கிடையாது. முக்கியமான காரணம்னா இதுதான், அவங்களுக்கு போர் அடிக்க விடுறது கிடையாது. ஃபைனலா போரிங் ஒரு விஷயம் உனக்கு வந்துச்சுன்னா உனக்கு என்ன மனசு சொல்ல விட தெரியுமா? உன்கிட்ட எனக்கு இந்த விஷயத்தையே பார்த்து போர் அடிக்குது, வேற ஏதாவது புதுசா கொடு. இல்ல உன் மூளைக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா வேணும், இதுக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு, இன்னும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் வேணும். அதனாலதான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும் போது, ஒரு கஷ்டமான ஒர்க் அவுட் பண்ண முடியும் போது, இல்ல கஷ்டமான ப்ராஜெக்ட் முடிக்கும் போது ஒரு சந்தோஷம் கிடைக்குது. முக்கியமா எப்ப திரும்ப உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிக்கும், நீங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் இல்ல உங்க லைஃப்ல நீங்க உங்களுக்குன்னு சொல்லி ஒரு முக்கியமான விஷயங்கள் வச்சிருப்பீங்கல்ல, அந்த விஷயத்துல நீங்க ப்ரோக்ராஸ்டினேட் தள்ளி போட்டீங்கன்னா போரிடம் வந்துடும். ஏன்னா உங்களால வந்து நீங்க பண்ணணும்னு நினைச்ச விஷயத்த வந்து பண்ண முடியாம தள்ளி போட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுவே பெரிய பேர்டனா மாறி அதனால போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை அன்றே செய்யுங்க. பெருசா செய்யணும் அவசியம் கிடையாது, குட்டியா செய்யுங்க. குட்டியா செய்யறது டெய்லிக்கும் பண்ணிட்டே இருக்கணும், கன்சிஸ்டன்டா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்காது. நான் ஒரு சிம்பிள் டிப் சொல்றேன், அடிக்கடி நான் ஃபாலோ பண்ணுவேன். உங்களுக்கு போர் அடிக்காம இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பண்ற வேலை டெய்லிக்கும் பண்ணிட்டே இருக்கணும். அட் த சேம் டைம் பண்ற விஷயத்த ஒண்ணு கொஞ்சம் கஷ்டமா மாத்தணும், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒரே விஷயத்த ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க புஷ்அப் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு 2 புஷ்அப் எடுக்கிறோம்னா வருஷம் 365 நாள் 2 புஷ்அப் தான் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புஷ்அப் எடுக்கிறதே வெறுத்து போயிடும். அது வரை என்ன பண்ணலாம்னா புஷ்அப் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்ல வந்து புஷ்அப் எப்படி இன்னும் கஷ்டமா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உனக்குள்ள ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்த கொடுத்தீங்கன்னா உனக்கு புஷ்அப் எடுக்கிறது எந்த நாளுமே போர் அடிக்காது. ஏன்னா நீ ஒரே விஷயத்த மறுபடியும் பண்ணல, பண்ற விஷயத்தையே கொஞ்சம் சிறப்பா பண்ற, இல்ல கஷ்டப்படுத்துற மாதிரி பண்ற. அதனால மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே ஒரு போர் அடிக்குதுன்னா அந்த போர் அடிக்க கூட உட்கார ட்ரை பண்ணுங்க. ஒரு ஃபைனல் வேர்ட்ஸ் என்னன்னா, டோன்ட் பி எ கன்சியூமர், பி எ ப்ரொடியூசர். நீங்க எதுல சொல்றேன்னு கேட்டா, நீங்க இப்ப சோசியல் மீடியா இடத்துல பரவிட்டு இருக்கு, ஆல்வேஸ் டோன்ட் பி எ கன்சியூமர் மேன். ஒரு கஸ்டமராவே இருக்கணும் அவசியம் கிடையாது. பி எ ப்ரொடியூசர், கான்டென்ட் கிரியேட்டர் நீ ஆகலாம். உனக்கு யாரும் காசு கேட்கறது கிடையாது, ஒன்று நல்ல ஒரு மொபைல் போன் இருக்கு, அதுக்கு கேமரா இருக்கு, கிரியேட் சம்திங். அதுல இருந்து நிறைய விஷயம் நீ கத்துப்ப. உனக்கு ஒரு மாதிரி ஒரு த்ரில்லா இருக்கும். அது நீங்க ஸ்டீவ் ஜாப்ஸோட ஒரு ஸ்பீச் கேட்டுதான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அவர் சொல்லுவார் அடிக்கடி என்னன்னா, ஸ்டே ஹங்கரி ஸ்டே ஃபூலிஷ்னு சொல்லுவாரு. ஸ்டே ஹங்கரினா சோத்தை பார்த்து ஆளுநர்லாம் கிடையாது, அறிவு பசியோட இருக்கணும். ஏதாவது விஷயத்த புதுசா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவு பசியோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னைக்குமே போர் அடிக்காது. இதோட சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பத்தி கருத்துக்கள் தோணாலோ இல்ல வேற ஏதாவது கண்டென்ட் நான் பேசணும் சொல்ல மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன வாழ்க்கை தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் போய் சந்தோஷமா பிடிச்சி செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. டாடா, பை, see you and cut.